மாலை முரசு இறைநேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கிழமைகளில பிறந்தவங்களுக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கும், அவங்க எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். இது தொடர்பா பல்வேறு விளக்கங்களை தருவதற்காக பொள்ளாச்சி ஜோதிட முனைவர் அருண் கார்த்திக் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். மாலை முரசு இறைநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார், பொதுவாவே கிழமைகள்ல பிறந்தவங்க எந்தெந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும், அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அது சொல்லுங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தசாநாதன், புத்திநாதன், ராசிநாதன், நட்சத்திராதிபதி இந்த மாதிரி இருக்குது. ஆனால் யாருமே கிழமைநாதனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தர்றதில்ல. கிழமைநாதன் வழிபாடு நம்மளுடைய லைஃப்பில் இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா யாராவது சப்போர்ட் கிடச்சா நல்லாயிருக்கும் இல்லைங்களா? இப்போ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம், இப்போ வெயிலில் போயிட்டுருக்கோம், நமக்கு கொடை கிடச்சா நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஒரு மரத்தடி நிழல் கிடச்சா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு யார் உதவி செய்வாங்க அப்படின்னா கிழமைநாதன். அப்போது நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்களோ அந்த கிழமைநாதன், அப்போ அந்த கிழமைக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்குது. அந்த கிழமைநாதன் வழிபாடு ஒரு சிறப்பை தரும். அப்போ அந்த கிழமை பற்றி நம்ம பார்க்க போகிறதுல ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை. அப்போது ஞாயிறு அப்படின்னாலே அதிபதி யார்? சூரியன். ஏன்னா சண்டே. அப்போ அந்த கிழமையில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க உயரிய பண்பு, தலைமை பதவி, ஒரு புகழ், ஒரு உயர்வு, ஒரு நல்ல ஸ்டேட்டஸ், ஒரு நல்ல சொசைட்டி, நல்லா கெத்தாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றது, ஒரு இடத்துக்கு போனாலுமே எதுவுமே இல்லைனாலுமே ஒரு கெத்து காமிச்சிட்டு போவாங்க இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனாலே ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக போகணுன்னு நினைப்பாங்க. ஒரு ஹை ரேஞ்சு, ஒரு ஹை லெவல் பொசிஷன்லேயே பார்த்தா நல்ல ஹை லெவல் போஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களாக இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு உயரிய பண்பு, நல்ல குணம், அந்த மாதிரி ஒரு குணத்தை கொண்டவங்க தான் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்க. இவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தா எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா பிடிவாதம், அடுத்து தலைகணம், ஈகோ, அதை மட்டும் இவங்க விட்டுறணும். அது இருந்துச்சுனாலே இவங்களோட லைஃப் ஸ்பாயில் ஆகும் அப்படிங்கிறது. இப்போது என்ன வழிபாடு செஞ்சால் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்க மேன்மை அடையலாம் அப்படின்னா, இப்போ ஞாயிறுனாலே சூரியன், அப்போ சூரிய பகவானை வழிபாடு செய்யலாம். அப்போ சூரிய பகவானை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரியனோட நட்சத்திரம் வந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப சிறப்பு. அப்போ கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள் ஞாயிற்றுக்கிழமை வருதான்னு பாருங்கள். அப்போ கேலண்டரில் ஞாயிற்றுக்கிழமை நாளில் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரம் வந்ததுன்னா அந்த நாளை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நாள் சூரியன் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை வழிபாடு செய்யுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 2 தீபம் ஏற்றி அவர் வழிபாடு செஞ்சால் போதும். அடுத்து கும்பகோணத்தில் சூரியனார் கோயில். இப்போ நவகிரகங்களில் பார்த்தா நவகிரகங்களுக்கும் ஸ்தலங்கள் உண்டு. இதில் சிறப்பு சூரியனார் கோயில் இருக்கிற சூரியன் ஸ்தலம். ஏன்னா மீதி ஸ்தலம் எல்லாமே கிரகங்கள் சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலம். இப்போ திங்களூர் பார்த்திங்கன்னா சந்திரன் சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலம். திருநள்ளாறு பார்த்திங்கன்னா சனி பகவான் சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலம். ஆனால் சூரியனார் கோயில் மட்டும்தான் சூரிய பகவானை அங்கே சிவபெருமானாகவே இருக்கிறார். சூரியநாராயண பெருமாள் தான் அங்கே மூலவரே. அப்போ சூரிய பகவானை இருக்கக்கூடிய அப்போ நவகிரக ஸ்தலங்களில் சூரியன் ஸ்தலம் மட்டும்தான் நவகிரக ஸ்தலம். மீதி எல்லாமே நவகிரகங்கள் சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலம். அப்படி அவ்வளவு பவருள்ள ஸ்தலம் தான் சூரியனார் கோயில். அப்போ ஞாயிற்றுக்கிழமை நாள் சூரியனார் கோயில் போய் வருடம் ஒரு முறையாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அடுத்து சென்னையில் இருந்தீங்கன்னா சென்னையில் ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் ஞாயிறு கிராமம், அங்கே சூரியன் ஸ்தலம் இருக்குது. அப்போ அங்கே ஞாயிற்றுக்கிழமை நாளில் கோதுமையால் செய்யப்பட்ட ஒரு பதார்த்தம் தானம் செய்யலாம். அன்றைக்கி பிரசாதமாக செய்யலாம். ஒரு கோதுமை உப்புமாவோ கோதுமை அல்வாவோ அந்த மாதிரி, இல்லைன்னா கோயிலுக்கு கோதுமையை தானமாக செய்யலாம். அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இன்னும் சூரியன் அருள் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் பிறந்தவங்களுக்கு கிடச்சி அவங்க லைஃப்பில் இன்னும் நல்ல ஒரு மேன்மை அடையலாம் அப்படிங்கிறது தான். இப்போ ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவங்களை பற்றி சொல்லியிருந்தீங்க. திங்கட்கிழமையில பிறந்தவங்களுக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கும், அவங்க என்னென்ன தெய்வங்களை வழிபடணும்? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திங்கட்கிழமை பிறந்தவங்க. அப்போ திங்கள் அப்படின்னா அதிபதி யார்? சந்திரன். சந்திரன் ஒரு குளுமையான ஒரு கிரகம், ஒரு கூலான ஒரு வளர்ந்து தேயும் கிரகம் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இவங்களுடைய குணாதிசயங்கள் பார்த்தா, இப்போ சந்திரன் ஃபாஸ்ட் மூவிங் பிளானட். எல்லா நவகிரகங்களில் எது ரொம்ப வேகமாக நகரும் அப்படின்னா சந்திரன் தான். அப்போ இவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, துருதுருன்னு இருப்பாங்க, எல்லா விஷயத்தையும் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க.
அடுத்து வந்து வளர்ந்து தேயும் கிரகங்கிறதுனால இவங்களோட வாழ்க்கையில் வந்து ஏற்ற இறக்கங்கள் நிறையா இருக்கும். இப்போ ஒரு பகுதி லைஃப்பில் நல்லா இருந்ததுன்னா அடுத்த பகுதி கீழே இருக்கும். அடுத்து வந்து ஒரு நாள் நல்லா இருந்ததுன்னா இன்னொரு நாள் நல்லா இருக்காது. அந்த மாதிரி பணம் வந்துச்சுனால அதுக்கேற்ற செலவுகள் இருக்கும். ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா மறுநாள் வந்து துக்கமாக இருப்பாங்க. அந்த மாதிரி லைஃப்பில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய இதாக வந்து இந்த திங்கட்கிழமை பிறந்தவங்களாக இருப்பாங்க. இவங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, இவங்களுக்கு வந்து சந்தேக குணம் இருக்கும். எதையுமே வந்து ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடையே பார்ப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவ்வளோ எளிதாக நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் இவங்க கவனமாக இருக்கணும். எல்லாத்தையும் வந்து ரொம்ப டேக் இட் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும்போது இன்னும் எந்த பிரச்சனைகளும் இந்த திங்கட்கிழமையில் பிறந்தவங்களுக்கு வராது. அப்புறம் பொதுவாகவே சந்திரன் அப்படின்னாலே நிலா. அப்போது இவங்க எதை வழிபாடு செய்யணும் அப்படின்னா, சந்திரோதயத்தை வழிபாடு செய்ய எப்படி இது வந்து சூரியனை கும்பிடுவோம் இல்லைங்களா காலையில், அது மாதிரி சந்திரோதயத்தை சந்திரனை வந்து நிலாவை பார்த்து கும்பிடணும். அப்போ பௌர்ணமி நாள் வழிபாடு எல்லாமே இவங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். பௌர்ணமி நாள் வந்து அம்மன் வழிபாடு, ஏன்னா சந்திரன் அப்படின்னா அம்மன் தானே. அப்போ அம்மன் வழிபாடு, அப்புறம் வந்து அம்பாளுக்கு வந்து வெள்ளை கலரில் புடவை எடுத்து கொடுக்கறது, வெண்தாமரை மலர் சாத்தி வழிபாடு செய்கிறது. அடுத்து இந்த திங்கட்கிழமை நாளில் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை சந்திர ஹோரையில் வழிபாடு செய்கிறது இன்னும் ரொம்ப சிறப்பான பலனை தரும். அடுத்து இன்னும் பார்த்தா ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திர நாள் வந்து திங்கட்கிழமை வருது அப்படின்னு கேலண்டரை குறித்து வச்சுக்கோங்க. அந்த நாளில் இன்னும் சந்திர பகவானை வழிபாடு செய்கிறது இன்னும் இவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து மிக பெரும் மேன்மையை தரும். ஸ்தலம் அப்படின்னு பார்த்தா திகிலூர் சென்று திங்கட்கிழமை வந்து சந்திர பகவானையும் அந்த சிவபெருமானை வழிபாடு செய்கிறது இந்த திங்கட்கிழமை நாளில் பிறந்தவங்க லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்களுக்கு வந்து என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கும்? அவங்க எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்? அதே போல அவங்க என்னென்ன தெய்வங்களை வந்து வழிபட்டா சரியா இருக்கும்? அடுத்து செவ்வாய்க்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ செவ்வாய்க்கிழமைக்கு அதிபதி யார்? செவ்வாய் பகவான். அப்போ செவ்வாய்னாலே போல்டு. அப்போ இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப தைரியமாக இறங்குவாங்க. ஒரு நல்ல ஹெல்பிங் டெண்டன்சியாக இருக்கும். அதாவது எதுக்குமே பயப்படாமல் துணிஞ்சு ஒரு விஷயத்தை இறங்கி வா ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு இறங்கக்கூடியவங்க எல்லாமே வந்து இந்த செவ்வாய் ஆதிக்கத்தில் இருப்பாங்க. அப்போ இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு எடுத்து பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. ரொம்ப வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அதாவது நம்ம ஒரு பெரிய டாஸ்க்கை கொடுத்துட்டா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பயப்படுவாங்க. பண்ண முடியுமா பண்ண முடியாத அது கூட 2ல் 1 நடக்குதோ நடக்கலையோ ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களாக இருப்பாங்க. இவங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, கோபம் அதிகம் கூடாது. அடுத்து யாரையும் அதிகம் நம்பக்கூடாது. அடுத்து யாரையும் கெட்ட செயல்களாலோ இல்லை வந்து ஒரு இன்சொற்களாலோ ஒரு கெட்ட வார்த்தையில யாரையும் திட்டக்கூடாது. எல்லாத்தையும் ரொம்ப மதிக்க கற்றுக்கணும். அந்த மதிப்பும் இவங்க வாக்கில் வந்து ஒரு இனிமையும் இன்மையும் இருந்துச்சு அப்படின்னா இவங்களோட லைஃப்பில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். அப்போ இது மட்டும் இந்த பிடிவாத குணமும் கோபம் மட்டும் இவங்க தவிர்த்துக்கணும். இவங்களுக்கு லைஃப்பில் மேன்மை அடைய வழிபாடுன்னு பார்த்தா செவ்வாயினாலே முருகப்பெருமான். அப்போது செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடும், செவ்வாய்க்கிழமை நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வழிபாடும். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரம் ஏதாவது செவ்வாய்க்கிழமை நாள் வந்துச்சுன்னா அந்த நாளை குறித்து வச்சுக்கோங்க. அந்த நாளில் வைத்தீஸ்வரன் கோயில் செல்வது, இல்லை அப்படின்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய் பிரீத்தி, அதாவது அவருக்கு உண்டான மலர், அவருக்கு உண்டான வஸ்திரம், அவருக்கு உண்டான உணவு, இது எல்லாமே படைச்சு அவரை வழிபாடு செய்யும்போது இன்னும் இந்த செவ்வாய் வந்து நமக்கு நல்ல பாசிட்டிவான விஷயத்தை தருவார். முருகப்பெருமானுக்கு சந்தனக்காப்பு சாத்தி வழிபாடு செய்யும்போது இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு தடைகள்லாம் நீங்கி இன்னும் வெற்றி வந்து ஈஸியாக கிடச்சிரும். அப்படிங்கிறத இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கான பலன். புதன்கிழமை பொறுத்தவரையும் புதன்கிழமையில பிறந்தவங்க வந்து இந்த குணாதிசயங்கள்லாம் பின்பற்றணும், இப்படிதான் வழிபடணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்? ஓகே, இப்போ புதன்கிழமைன்னா புதன்கிழமைக்கு அதிபதி புத பகவான். அப்போது புதன்னாலே கணக்கு, புதன்னாலே நாலேஜ், புதன்னாலே கம்யூனிகேஷன். அப்போ புதன்னாலே வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸு, ஒரு நல்ல பேச்சு, இதுக்கெல்லாம் அதிபதி புதன். அப்போ இந்த புதன்கிழமையை பிறந்தவங்க பார்த்தா நல்ல டேலண்டட் பர்சனாக இருப்பாங்க. அடுத்து வந்து நல்ல கல்வி ஆற்றல் இருக்கும், நல்ல பேச்சு நல்லா பேசுவாங்க, நல்லா வந்து ஜாலியாக நல்லா சந்தோஷமாக. இப்போ ஒரு டீம் இருக்குது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குரூப் இருக்குது, அதில் கலகலான்னு ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவர் வந்து புதன்கிழமை பிறந்தவராக இருப்பார். அவர் இப்படி வந்து பேச்சு இனிமே நல்லாயிருக்கும், நல்ல ஒரு கம்யூனிகேஷனுக்கு கிளியரன்ஸ் வந்து நல்லா இருக்கும். அடுத்து நண்பர்கள் வட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்.
இவங்க வந்து மேக்ஸு, இவங்களுக்கு நாலேஜு, ஒரு ஸ்டடீஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த புதன்கிழமையில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. ஆற்றல் நல்லா இருக்கும், திறமை நல்லா இருக்கும். இப்போ இவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும்னா, ரொம்ப ஓவராக கணக்கு போடக்கூடாது. புள்ளி விவரமாக கணக்கு போட்டு இவங்க லைஃப்பில் வந்து நிறைய விஷயத்தை இழந்துருவாங்க. நண்பர்களுடன் இவங்க மிக மிக கவனமாக பழக வேண்டும். எதிர்ப்பாலினத்தரோடு பழக்கவழக்கம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் வந்து அவப்பெயர் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இவங்க கவனமாக இருக்கணும். இல்லைன்னா இவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்களுக்கான வழிபாடு அப்படின்னா புதன் நாளே மீனாட்சி அம்மன். அப்போது புதன்கிழமை நாளில் மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்கிறது. மதுரை போய் மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்கிறது. அடுத்து புதன்கிழமையில் புத பகவானுக்கு பிரீத்தி செய்கிறது. பச்சை கலர் வஸ்திரம் வாங்கி சாத்தினாலும் இன்னும் ரொம்ப சிறப்பு. அடுத்து அம்பாள் கோயிலுக்கு போனீங்கன்னா கிளி, அதாவது கிளி பொம்மையெல்லாம் இருக்கும். அந்த கிளி பொம்மையெல்லாம் வந்து அம்பாள் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கறது. இப்போ பூவிலேயே இலையிலேயே பார்த்தீங்கன்னா கிளி மாதிரியான உருவங்கள்லாம் செஞ்சு, எப்படி மாலையெல்லாம் தொடர மாதிரி கோர்த்து போடுறோமோ அது மாதிரி இலைகளை மடித்து ஒரு கிளி மாதிரி பண்ணி அதுக்கு பொட்டுக்கிட்டல வச்சு ஒரு குச்சியை நட்டி அதை வந்து அம்பாள் கோயிலுக்கு கொடுக்கறது இன்னும் ரொம்ப சிறப்பான பலனாக இருக்கும். அப்போது இந்த புதன்கிழமை நாளில் அம்பாள் வழிபாடு செய்கிறதும் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்கிறதும் இந்த புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு ரொம்ப இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான ஒரு நல்ல அடிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பலன். வியாழன்கிழமையில பிறந்தவங்க வந்து எந்தெந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்? அவங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள், இந்த தெய்வங்களை குறிப்பிட்டு வழிபடணும் அப்படின்னா என்ன தெய்வங்கள்? இப்போ வியாழக்கிழமை அப்படின்னா அதிபதி வந்து குரு பகவான். அப்போ நவகிரகங்களே பூரண சுபகிரகம் யார்? குரு பகவான். அப்போ அந்த குரு பகவான் அப்படின்னாலே ஒரு அப்போ ஒரு மதிப்பு மிக்கவங்களாக இவங்க இருப்பாங்க. மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறவங்களா இருப்பாங்க. ஆன்மீகம் சார்ந்த சிந்தனை நிறைய இருக்கும். ஒரு சான்றோர் மாதிரியான பேச்சு, ஒரு நல்ல வந்து ஒரு அரவணைப்பு. ஒரு குரு அப்படின்னா யார் அப்படின்னா வழிநடத்தி செல்பவர் தான் குரு. அப்போ இவங்க வந்து ஒரு டீம் லீடராக இருப்பாங்க. ஒரு வந்து நிறைய விஷயத்த சொல்லி அரவணைச்சு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறவங்களா இருப்பாங்க. கவுன்சிலிங் இவங்க நல்லா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லணும். ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பணிகள் நிறைய செய்வாங்க. இறை பணி வந்து நிறைய செய்வாங்க. வீட்டில் வந்து நிறைய உதவிகள் நிறைய செய்வாங்க. அந்த மாதிரி நபர்கள் வந்து இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்களா இருப்பாங்க. இவங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, இவங்களுக்கு திடீர்னு சட்டுன்னு கோவம் அதிகமாக வந்துடும். அப்போ கோவம் வந்துச்சுன்னா இவங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. அதனால் இவங்க நிறைய இழப்பீடுகளை சந்திப்பாங்க. அடுத்து வந்து ஓவராக உதவி செஞ்சு இவங்க மாட்டிக்கக்கூடாது. இப்போ வந்து ஒருத்தர் வந்து முடியாமல் இருக்கிறார், அவருக்கு வந்து ஒரு உதவி செய்யணும் அப்படின்னா, இப்போ காசு இல்லை, ஒருத்தர் பிச்சை எடுக்கிறாருன்னா அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை போடலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை போடலாம். அதுக்காக அவங்களுக்காக ஓட எடுத்துகிட்டு போய் நம்மளே போய் பிச்சை எடுத்துகிட்டு வரக்கூடாதலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வியாழக்கிழமை நாள் பிறந்தவங்க பண்ணி அதனால் இவங்க கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. கோவத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இவங்களுக்கான வழிபாடு அப்படின்னா குரு ஸ்தலம் அப்படின்னாலே திருச்செந்தூர் வந்து முருகப்பெருமான் ஸ்தலம் மட்டுமல்ல, அது குரு வழிபட்ட ஸ்தலமும் கூட. அப்போ வியாழக்கிழமை நாளில் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான் திருச்செந்தூர் ஆண்டவரை தரிசனம் செய்வது இந்த வியாழக்கிழமை நாள் பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல வந்து உயர்வை கொடுக்கும். அடுத்து வியாழக்கிழமை நாளில் குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியும் ரெகுலராக ஏதோ ஒரு காலகட்டத்தில் வழிபாடு செய்கிறது இன்னும் இவங்களுக்கு வந்து லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகும். மஞ்சள் வஸ்திரம் சார்த்தி வழிபாடு செய்யலாம். கொண்டக்கடலை மாலை சார்த்தி வழிபாடு செய்யலாம். இதெல்லாம் பண்ணும்போது இவங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து லைஃப்பில் வந்து ஒரு நல்ல மேன்மையை இந்த வியாழக்கிழமை நாள் பிறந்தவங்க பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கும்? அவங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் என்னென்ன? அடுத்து வெள்ளிக்கிழமை. அப்போ வெள்ளிக்கிழமைனாலே சுக்கிர பகவான். அப்போ வந்து சுக்கிர பகவான் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் தான் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களாக இருப்பாங்க. அப்போ அதிகம் வசதி வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களாக இருப்பாங்க. அடுத்து அவங்க வேலை செய்கிற இடமும் அதிக உழைப்பு இல்லாத இடமா இருக்கும். ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக கஷ்டப்படுற வேலைக்கு போனால் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க ரொம்ப நாள் நிற்க மாட்டாங்க. ஆனால் சொஃபஸ்டிகேட்டட் ஒரு ஈஸியான ஒயிட் காலர் ஜாப்பு, நல்லா ஜாலியாக இருக்கிற வேலைக்காக போச்சுன்னா இவங்க வந்து ரொம்ப நாள் அந்த வேலையில் நிற்பாங்க. அந்த மாதிரியான வேலை செய்பவர்களாக இருப்பாங்க. அடுத்து இந்த வெள்ளிக்கிழமை பிறந்த சப்போஸ் பெண்களாக இருந்தாங்கன்னா இயற்கையாகவே அவங்களோட லைஃப்பில் வந்து யாரோ ஒருத்தர் மூலிமா அவங்களுக்கு உதவிகள் கிடச்சிரும். ஒன்றா அப்பா அம்மா வந்து அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்குவாங்க. இல்லைன்னா போகிற இடம் வந்து கணவன் ஓட வீடு வந்து நல்ல வசதி வாய்ப்பான வீடாக இருக்கும். நல்ல சொஃபஸ்டிகேட்டட் லைஃப்பை வந்து லக்ஸுரி லைஃப்பை அவங்க வாழ்வாங்க. இதே ஆண்களாக இருந்துட்டிங்கன்னு பார்த்தா
வெள்ளிக்கிழமை பிறந்த ஆண்களாக இருந்தால் ஒரு பகுதி வாழ்க்கை வந்து மிகவும் மோசமாகவும் இன்னொரு பகுதி வாழ்க்கை வந்து மிகவும் ஏற்றமாகவும் இருக்கும். அப்போ அவங்க வந்து இந்த கஷ்டங்களை நீக்க என்னென்னவெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, மெயின் வந்து விட்டு கொடுத்து போகணும். இந்த வெள்ளிக்கிழமை நாள் பிறந்தவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய விஷயமே விட்டு கொடுத்து போகணும். யார் என்ன சொன்னாலும் அதையே கேட்டுக்கணும். அடுத்து லைஃப்பில் வந்து தவறுகள் அதிகம் செய்யக்கூடாது. ஏன்னா சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் எப்போ ஹெல்ப் பண்ணுவார்னா, நீ சரியாக இருந்தீன்னா, ஏன்னா சனியும் சுக்கிரனும் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ சனி பகவான் அருள் தேவை அப்படின்னா சுக்கிரன்னாலே காசு. நம்ம லைஃப்பில் நல்லா வாழணும் அப்படின்னா சுக்கிரன் பார்த்தாலே நமக்கு போதும். ஆனால் சுக்கிரன் பார்க்கணுன்னா சனி பகவான் சொன்னதான் சுக்கிரன் பார்ப்பார். சனி பகவான் நியாயத்துக்கு உண்டான கிரகம். நேர்மையாக உண்மையாக நியாயமாக இருந்தீங்கன்னா எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. தன்னை போல் உனக்கு உதவிகள் தேடி வரும். என்ன நீங்கள் தேவைப்படுறீங்களோ அது தன்னை போல். இப்போ ஜாக்பாட் அடிக்கணும், எனக்கு வந்து லாட்ரியில் காசு விழணும், ஷேர் மார்க்கெட்டில் பெரும் பணம் வேணும் அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க உண்மையாக நேர்மையாக நியாயமாக உழைச்சிட்டு இருந்தாலே அவங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை விட அபரிவிதமாக கிடைக்கும். இவங்க கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, யாரையும் வந்து எளிதாக யாரையும் நம்பக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் அதிகம் ஏற்படும். அடுத்து வந்து இவங்க வந்து பேச்சால் நிறைய விஷயத்தில் இவங்க இழப்பீடு சந்திப்பாங்க. அந்த 2 விஷயத்தில் மட்டும் இவங்க கவனமாக இருக்கணும். இவங்களுக்கான வழிபாடுன்னு பார்த்தா வெள்ளிக்கிழமைனாலே அம்பாள் வழிபாடு தான். அப்போ பொதுவாகவே அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறப்பு. சுக்கிர பகவான் வழிபாடு சிறப்பு. கோயில்னு பார்த்தா ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை வெள்ளிக்கிழமை நாள் சென்று வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து உதவிகள் அதிகம் கிடைச்சிடும். கர்மாவுக்கு உண்டான தண்டனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவங்களுக்கு வந்து உதவிகள் தேவை அப்படின்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வெள்ளிக்கிழமை நாள் சென்று வழிபாடு செஞ்சீங்கன்னா எதுவுமே பண்ண தேவையில்லை. உங்கள் லைஃப் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கு உண்டான உதவிகளை இறைவன் பார்த்துக்குவார். உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவார். ஆனால் கர்மாவிலிருந்து விடுபடணும் அப்படின்னா நீங்கள் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டும்தான். அப்போ கர்மாவை மட்டும் இவங்க லோட் பண்ணிக்காத செயல்கள் செய்யாமல் இருந்துட்டாலே லைஃப்பில் வந்து இந்த வெள்ளிக்கிழமை நாள் பிறந்தவங்க ரொம்ப மேன்மை அடைஞ்சிருவாங்க. இப்போ சனியில் பிறந்தவங்க, சனிக்கிழமைகளில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கும், அவங்க என்னென்ன தெய்வங்களை வந்து குறிப்பிட்டு வழிபடலாம்? இப்போ சனிக்கிழமை அப்படின்னாவே அதிபதி சனி. அப்போ சனி பகவான் வந்து உழைப்புக்கு காரகிரகம். அடுத்து சனி பகவான் மந்தன். அப்போ சனிக்கிழமை நாள் பிறந்தவங்க உழைப்பாளிகளாக இருப்பாங்க. அடுத்து எந்த ஒரு விஷயத்துலையும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பண்ணுவாங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் மாதிரி ரொம்ப ஸ்லோவாக பண்ணுவாங்க. ஆனால் நிறுத்தி நிதானமாக பண்ணுவாங்க. உழைப்புக்கு அஞ்ச மாட்டாங்க. அடுத்து இந்த சனிக்கிழமை நாள் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மையாக நியாயமாக எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுவே இவங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் கூட. இவங்க கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ரொம்ப டெட் ஸ்லோவாக எந்த விஷயத்தையும் பண்ணால் அது வந்து சக்ஸஸ் ஆகாது. அதனால் ஸ்லோவாக பண்ணுங்கள், ஆனால் ஸ்டெடியாக பண்ணுங்கள், சரியாக பண்ணுங்கள். அடுத்து 2வது சனி பகவான் மந்தன் அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை நாள் பிறந்தவங்க முடிஞ்சளவு காலையில் நேரமே எந்திரிக்கிற பழக்க வழக்கத்துக்கு வாங்க. அடுத்து எந்த ஒரு விஷயத்துலையும் குறுக்கு வழியை கையாளாதீங்க. நேர்மையான வழியை போங்க. ஷார்ட்கட்டில் போனீங்கன்னா இப்போ வேணால் சரியாக இருக்கும், ஆனால் அது வேறு ஏதோ ஒரு விதத்தில் அது பாதிப்பை கொடுத்துரும். அப்போது இவங்க சரியாக இருக்கணும். ஸ்லோவாக பண்ணாலும் கரெக்டாக பண்ணணும். அடுத்து குறுக்கு வழியில் போகக்கூடாது. இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இன்னும் முக்கியமானதுன்னு பார்த்தா, இவங்களுக்கு வந்து சுற்றுப்புறமும் நண்பர்கள் வட்டாரமும் இவங்கள கீழே தள்ளுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனிக்கிழமை பிறந்தவங்க கூடா பழக்க வழக்கத்துக்கு ஈஸியாக அடிமையாகிடுவாங்க. போதைகளுக்கு அதிகமாக அடிமையாகிறது வந்து இந்த சனிக்கிழமை நாள் பிறந்தவங்களாக இருப்பாங்க. அப்போ இந்த சனிக்கிழமை நாள் பிறந்தவங்க போதை வஸ்துக்கள் அதிகம் யூஸ் பண்ணக்கூடாது. சனிக்கிழமை நாள் மாமிசத்தை தவிர்த்தணும். இவங்களுக்கான வழிபாடுன்னு பார்த்தா சனி பகவான் அப்படின்னாலே காலபைரவர், காவல் தெய்வங்கள். அப்போது இந்த சனீஸ்வரன் வழிபாடு சனிக்கிழமை நாள் சனி பகவானுக்கு எல் தீபம் போட்டு வழிபாடு செய்யலாம். அடுத்து நீலோத்பலம் சங்குப்பூ மலர்கள் கொண்டு அவருக்கு மாலை கோர்த்து போட்டு அவருக்கு வழிபாடு செய்யலாம். கருப்பு வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்யலாம். எள் கலந்த சாதம் காகத்துக்கு வைக்கலாம், தானம் செய்யலாம், அவருக்கு படைக்கலாம். இதெல்லாம் பண்ணலாம். அடுத்து காலபைரவரை சனிக்கிழமை நாளில் ராகு காலத்தில் வழிபாடு செய்யலாம். அடுத்து காவல் தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்யலாம்.
அப்போ கருப்பசாமி முனீஸ்வரருக்கு வந்து அபிஷேகம் செய்யும்போது இன்னும் இந்த சனிக்கிழமை நாள் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மேன்மை அடையும். ஏன்னா சனி பகவான் சப்போர்ட் பண்ணாருன்னா எங்கேயோ கொண்டு போய் உட்கார வச்சுருவார். அப்போ இதில் மட்டும் இவங்க கவனமாக இருந்து தான் இவங்களோட லைஃப்பில் வந்து ரொம்ப மிகப்பெரும் உயர்வை வந்து சந்திக்கலாம். 7 கிழமைகளிலும் பிறந்தவங்களுக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கும், அவங்க என்னென்ன தெய்வங்களை வழிபடலாம்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். வணக்கம். நன்றி.